கடந்த சில நாட்களாகவே தமிழில் செய்தி வாசிப்பது போல உருவாக்கப்பட்டு வரும் ஏஐ வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. நாளுக்கு நாள் ஏஐ தொழில்நுட்பத்தின் பரிமாணங்கள் அதிகரித்து வருகிறது. சினிமா நட்சத்திரங்கள் குழந்தைகளை பெரியவர்களாக காட்டுவது, மனிதர்களை கிப்லி ஆர்ட்டாக மாற்றி காட்டுவது என்று ஏஐயை பல்வேறு வகையில் உபயோகித்து வருகிறோம். இப்போது இணையத்தில் வெளியாகும் வீடியோக்கள் அல்லது போட்டோக்களில் எது ஏஐ, எது ஒரிஜினல் என்பதை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. டீப் ஃபேக்கை பயன்படுத்தி நடிகைகளை ஆபாசமாக காட்டுவது, நடக்காத ஒரு விஷயத்தை நடப்பது போல காட்டுவது என்று அனைத்தும் தற்போது மாறிவிட்டது. அந்த லிஸ்டில் ஒரு பொய் செய்தியை ஒரிஜினல் செய்தி வாசிப்பாளர் படிப்பது போன்ற வீடியோக்களும் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏஐயை பொறுத்தவரை பிற மொழிகளை விட ஆங்கிலத்தில் இருக்கும் கண்டென்ட்களை நன்றாக உருவாக்கவும் பேசவும் முடியும். அவற்றிற்கு பிற மொழிகளை படிப்பதும் உள்வாங்கிக் கொள்வதும் கடினம். ஆனால் சமீப காலமாக அந்த நிலை மாறி வருகிறது. ஆங்கில செய்தி வாசிப்பாளர்களைப் போலவே ஏஐ உருவாக்கி அவற்றை செய்தி வாசிக்க வைத்து வந்தனர். இப்போது தமிழ் மற்றும் மலையாளத்திலும் இப்படி செய்தி வாசிப்பாளர்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. செய்தி என்பது துல்லியமாகவும் தெளிவானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க வேண்டும் என்பது பலரது கூற்று. ஆனால் அவை அனைத்தையும் மாற்றி போடும் வகையிலான வீடியோக்கள் சில தற்போது உலாவர தொடங்கியிருக்கின்றன. தமிழ் தொலைக்காட்சிகளில் இருக்கும் செய்தி வாசிப்பாளர்கள் எப்படிப்பட்ட முக அமைப்புடன் இருப்பார்களோ அப்படியே இருக்கிறது இந்த ஏஐ வீடியோக்கள். இதில் செய்தி வாசிக்கும் அனைத்து ஏஐ வாசிப்பாளர்களும் தமிழ் மற்றும் கேரள மக்களை பறைசாற்றும் நிறத்தில் இருக்கின்றனர். நல்லவேளையாக இதில் பொய்யான எந்த செய்தியையும் பரப்பாமல் ஜோக் சொல்வது போலவும் அது நடக்காத ஒரு சம்பவம் என்பது மக்களுக்கு தெரியும் வகையிலும் கிரியேட் செய்யப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட வீடியோக்களை டெக்னாலஜியுடன் தினந்தோறும் தொடர்புடையவர்களாலேயே ஏஐ என்று கண்டுபிடிக்க முடியாது. இதில் இது குறித்த எந்த விழிப்புணர்வும் இல்லாதவர்கள் எப்படி இதனை பொய் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிற கேள்வி எழுந்துள்ளது.